9வது நூற்பா. 9வது நூற்பாவில் 9ஆம் நூற்பா என்ன நூற்பா? எதை பற்றி சொல்லுது? என்னம்மா? ஆன்ம சுத்தி பண்ணுமாறு. ஆன்ம சுத்தின்னா ஆன்ம சுத்தின்னு என்னது? சக்தி சொல்லுங்க. ஆன்ம சுத்தின்னு என்னது? ஆன்ம சுத்தி ஒரு சின்ன கேள்வி தான் சொல்லுங்க. என்னம்மா? ஆன்மா சுத்திங்கிறது அப்போ ஆடைக்கு சுத்தி ஆவது அழுக்கு நீக்கம் என்றால் போல ஆன்மாவுக்கு சுத்தி ஆவது மல நீக்கம். மல நீக்கிறது தான் ஆன்ம சுத்தி. அப்போ மல நீக்கம் என்பது பயன். மல நீக்கம் என்பது பயன். அப்போ அது பயனியெல்லாம் வரணும். அப்போ இது ஏன்னா இந்த பயனும் எரு வகிப்பு எழுதுறாமா? அது பாச நீக்கமும் சிவப்பேரும் ரெண்டா இருக்கா இல்லையா? அதில் இந்த பாச நீக்கங்கிறது உடல் நிகழ்ச்சி. அது என்னது? உடல் நிகழ்ச்சி. அதாவது சூரியன் வர வர இருள் நீங்குவது போல நாம் பூஜை செய்ய செய்ய மரம் ஒடுங்கும். பூஜை செய்ய செய்ய மரம் ஒடுங்கும். அப்போ பூஜை செய்வதுங்கிறது சாதனை, பாச நீக்கிறதுங்கிறது பயன். இது முடிஞ்சதுக்கப்புறம் அது வரும் இல்லை. இது என்ன நடக்கும்? உடல் நிகழ்வு. அதை உணர்த்துறதுக்கு தான் இங்கே ஆன்ம சுத்தி பண்ணுமாறு உணர்த்துதல் உதவிச்சு. அப்போது அந்த நூற்பாவில் நமக்கு அந்த சாதனமாகிய அந்த ஞானத்தை பெறுதலும் அது கொண்டு சாதித்தலையும் தான் அது சொல்லுது இல்லையா? அந்த சாதனம் ஆகிய ஞானத்தை பெறுதல். சாதனம் எது? ஞானம் தானே. அது எட்டிலே சொல்லிட்டாரா இல்லையா? அந்த ஞானத்தை பெறுதலும் அது கொண்டு சாதித்தல் சொல்வதுதான் 9வது நூற்பா. அதனால இந்த 8ஆம் நூற்பாவில் கடைசியில வான்மாத்தனை இந்திரியத்தின் வேறாவான் காணவே நமது முதல் சீபாதத்தை அடையும் அப்படின்னு சொன்னதுல அப்போ நாம இந்த கருவிகள் உடம்பெல்லாம் இது வரைக்கும் அதை நாமேன்னு நினைச்சோம். ஏன் அப்படி நினைச்சீங்க? ஏன் அப்படி நினைச்சீங்க? என்னம்மா சொல்லுங்க. என்னம்மா? அதுதான் அது பழகிட்ட வண்ணம் போல காட்டின காரணத்தால் சொல்லுங்க. அது தன் சொரூபத்தை மறைத்து அதனுடைய சொரூபத்தையே நம் தருவமாக காட்டிக் கொண்டு இருக்கும். விளங்குதா? அப்படிப்பட்ட உணர்ச்சியை தான் நம்மகிட்ட. ஆமாம். ஏன்னா நாம சார்ந்ததான் வண்ணமாயிருப்போமா இல்லையா? அதனால இந்த கருவிகளை சார்ந்து நிற்கும் போது இந்த கருவியே நாம் என்றுதான் நினைப்போம். விளங்குதா? அதனால நாம அந்த கற்று நிலையில அந்த கருவியே நாம் இருந்ததுனால நாம நம்முடைய உண்மை இயல்பையே அறியாது மயங்கி அதுவே நமக்கு இயல்பு பிறந்து இறந்து வருவது இந்த ஏகதேச அறிவோடு இருப்பது தான் நமக்கு இயல்புன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம். அதை குருவாய் உணர்த்துறாரு. இதுதான் துன்ப காரணம். இதை விட்டாதான் ஆமாம் அதை பெற முடியும்னு சொல்றாரு. அதனால வான்மாத்தனை இந்திரியத்தின் வேறாவான் காணவே அந்த உபதேசம் கேட்டதுனால இப்போ அந்த ஆன்மா அந்த இந்திரியங்களை
கருவிகளை, இதெல்லாம் சடம். நாம அறிவுடைய பொருள். அறிவுடைய பொருள் தன் அறிவு விளக்கத்துக்கு தன்னுடைய அறிவை விட உயர்ந்த பொருளுடைய உதவியை நாடனே தவிர அறிவே இல்லாத சடத்தை நாம துணையாய் நாடுவது என்பது இழுக்கு என்பதை உணர்ந்து அது மேல பற்றை விடுது. அதை விடலை, அது மேல பற்றை விடுது. அப்ப அந்த பற்று ஏன் பற்றை விடுதுங்கிறது? அதை விட முடியாதா? முடியாதா? ஏன் முடியுமா? முடியாதா? முடியாதா? எங்க முடியாது? நம்ம அதன் மூலமா தானே அதன் மூலமா தானே செஞ்சுருக்கோம். சொல்லுங்க. அது மூலமா தானே நம்ம அறிவு விளக்கிட்டு இருக்கோம். அதனால அது விட முடியாது, பற்றத்தான் வரும். அது மூலமா தான் கருவிகள் மூலமா நமக்கு அறிவு விளங்கி இருக்குது. அப்போ அதை விட முடியாதுன்னு சொன்னா அது யார் சொல்றது? அது யார் சொல்றது? யாருடைய கருத்தது? அந்த கருவியை விட்டா நம்ம கேவலத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்றது உங்க கருத்தாது? அது யாருடைய கருத்து? சங்கராந்தவாதிகள் கருத்து. சில சங்கராந்தவாதி கருத்து. அவன் கருத்தையே நான் கேட்டேன், உங்க கருத்தெல்லாம் கேட்டேன். நீ அவன் கருத்து சொல்லிட்டீங்க. ஓமா உங்க கட்சி எடுத்து சொல்லுன்னா நீங்க கோர்ட்டில் போய் யாருக்காக பேச வந்துருக்கோன்னு தெரியாம எதிரிக்கு போய் சாதகமா பேசிட்டு இருக்கோ. ஏப்பா வக்கீல கொண்டு விட்டா சிக்கல் தான். சேம் சைடு கோல் போட்டுவிடும். அப்படியாமா? சொல்லுங்க. சும்மா பாய்த்த தப்பான படம் சும்மா சொல்லுங்க. என்னம்மா இதுக்கு மேல வராது. அப்போ இந்த கருவிகள் இதுதான் துன்ப காரணம்னு அவன் சொன்ன உடனே அந்த சிவபெருமான் குருவாய் வந்து இவனுக்கு அந்த உபதேசத்தை சொல்றாரு. சொன்ன உடனே இதுவரைக்கு அந்த கருவியே நாம் என்றிருந்த ஆன்மா இது நமக்கு பகை என்று அதை விரோத பொருளாக நினைக்கிறது. அது வரைக்கும் என்ன எப்படி நினைச்சத உறவு பொருளாக நினைக்கிறது. அபேதமா இருந்தது அதோட. இப்போ பேதமாக உணர்வு. ஏன்னா வியாபக பொருளாகிய ஆன்மா ஏகதேச பொருளாகிய கருவிகளை பொருளாக நீங்க முடியாது. பொருளாக விட முடியாது. பொருளால நீங்க முடியாது. ஏன்னா நாம எல்லா இடத்துலயும் இருக்கோம். எல்லா இடத்துலயும் இருக்கோமா இல்லையா? அப்ப வியாபகமா இருக்கிறவங்க ஏகதேச பொருளை விட முடியாது. அப்போ விடுறது அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அறிவினால் விடுவது. அறிவினால பற்றை விடுவது. இப்போ சிவபெருமான் இருக்கிறாரு. சிவபெருமான்ட்டு நாம நென்மலன் ஆணவம் இல்லைங்கோ. ஆணவம் அப்போ அவருக்கு வேறாவா நிக்குது. இருக்கிறதுக்கு இடம் இருக்கு. வேற இடத்துல போய் நிக்கிறதுக்கு இடம் இருக்காமா? ஒரு எங்க நிக்குது அது? என்னமா வியாபியமான என்னது? அவருக்குள்ளதானே நிக்குது. அப்படியே இல்லை இங்கேயோ நீங்க சொல்லியோ மாத்திருக்கேன் சார். அப்போ அங்க இல்லைன்னா அதனுடைய காரியம் இல்லை என்பது. பொருள் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது காரியம் இல்லை. அப்ப காரியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்?
சொல்லுங்கம்மா, காரியம் இல்லைன்னு அர்த்தம். காரியம் இல்லை, காரியம் காரியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அதுல காரியப்படுவதற்கு அதுக்கு ஆற்றல் இல்லைன்னு அர்த்தம். உங்ககிட்ட அது வேலை செய்யுது, உங்க ஆற்றல் கூட இருக்கு. ஒரு பொருள் தன்னுடைய மேலாண்மை அதில் இருக்கணும்னா இல்லையாம்மா, உங்க வீட்டுக்காரர் நீங்க அந்த இதுல சொன்ன மாதிரி தூக்கிற ஆடிப்பாவை போல இருக்கணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? கமாண்டிக்கா இருக்கணும். அவர் உங்களுக்கு ஆற்றலால அடங்கி இருக்கணும். அப்பதானே செய்ய முடியும். நீங்க ஏற்பத்தில் வந்துட்டு அவரை அடக்கணும்னா முடியுமா? முடியாது. விளங்குதாமா? அப்போ எந்த பொருளுடைய ஆற்றல் கூட இருக்குதோ அது ஆற்றல் குறைஞ்ச பொருளை. அப்போ ஒரு பொருள் வேலை செய்யலைன்னா அதனுடைய ஆற்றல் அதுல வேலை செய்ய முடியாதவாறு அடங்கி கிடக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் லாஜிக்கு. எல்லா வியாபகம்னு எல்லா பொருளும் கலந்துதான் இருக்கும். இங்க இல்லை அங்க நொல்லாம் சொல்ல முடியாது. அப்போ இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஏன் வேலை செய்யணும்னா வேலை செய்யறதுக்கு அது இழைச்சது இல்லை. இழைச்சவங்கிட்ட தான் வேலை செய்யும். வலுத்தவங்கிட்ட வேலை செய்ய முடியாது. அதனால நாம வலுப்பெற்றா மழை நம்மகிட்ட வேலை செய்யாது. அதான் மழை இல்லைங்கிறது. மழைலாம் இருக்கும், காரண நிலையில் இருக்கும், காரியப்படணும். அதுதான் அர்த்தம். இது தெரிஞ்சிச்சுன்னா புத்தியில் அது எங்க போச்சு அங்க போச்சுன்னா அந்த கேள்விலாம் வராது. விளங்குதாமா? அப்போ எங்க அந்த ஆன்மா கல்விகளை விடுது அப்படின்னா வேறாவான் காணவேன்னு சொல்றோமா இல்லையா? ஆன்மாத்தனை இந்திரியத்தின். அப்போ அதை விட்டா கூட அதுக்கு அதை பார்க்குதுன்னா வேற ஒரு அறிவை கொண்டு பார்க்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ இதுக்கு அதுக்கப்புற வேற அறிவு சிவஞானம் தானே. பாசஞானத்தை விட்டா பதிஞானம் தான். பதிஞானம் ஆற்றல் கூடுனது. அப்போ இது அதுல இது வேலை செய்யாது. வேலை செய்யாது தானே. ஆமா, அதுதாங்க. அப்போ அப்போ அப்படி இந்த ஆன்மா அதை வேற உணர்ந்தது அப்படின்னா அது வேலை செய்யாது. வேலை செய்யாதுலாமா வேலை. அப்போ அது என்ன சொல்றான்னா, ஐயா நீங்க சொல்ற மாதிரி அதை விட்டாச்சுன்னா நேர பதிஞானம் வந்துருங்க. பதிஞானம் வேறாவாக்கானவே தமது முதல் சீவாதத்தை அணையும். அப்போ கண்டது எதை கொண்டு அணைவது எதை? வேறாவான் கண்டது ஆன்மா. எது கொண்டு கண்டது? அப்ப அணைவது எதை? அது விஷயம். குழப்பம் வருதா? வேறாவான் காணவே இல்லை. அப்போ கல்வியை சார்ந்தபோது நாம கல்வியை பாசஞானத்தை கொண்டு பார்க்கும்போது நாம அதுவாய் நின்னாதான் அது நம்மகிட்ட வேலை செய்யும் இல்லையாம்மா? கண்ணை பார்க்கும்போது கண்ணாகவே மாறினாதான் கண் வேலை செய்யும். நீங்க கண்ணை பார்த்துட்டு உங்க கருத்து வேற இடத்துல இருந்தா பார்க்காது. அப்போ நாம அதை வேற காண்றோம்னா இன்னொரு அறிவு கொண்டுதான் பார்க்கிறோம். அப்போ அதுக்கு பாசஞானத்துக்கு வேறான அளவு பதிஞானம் தான். அப்போ அந்த பதிஞானத்தை கொண்டு நாம் அதை பார்க்கிறோம். அப்படி பார்த்தா சீபாதத்தை அணைகிறோங்கிறோம். அப்போ இந்த கேள்வி வந்துருமா இல்லையா? சந்தேகம் வந்துச்சா உங்களுக்கு? ஒரு சந்தேகம் எனக்கு வராது. எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அது என்ன அப்படின்னா அந்த வேறாவான் காணுதல் அப்படிங்கிறது அந்த இதை விட்டுட்டு சிவஞானத்தை முழுமையா பற்றட பொதுவாய் பற்றிருக்குது. விளங்குதா? அந்த சீவாதத்தை அடையுங்கிறது சிறப்பு வகையால் பதிதல். ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பொது ஐயம் சிறப்புன்னு தான் நிகழும்.
அங்கே சீவாதத்தை அடைதல்ங்கிறது சிறப்பு வகை. முதல்ல இப்படி கண்டாதான் இது நமக்கு வேறு. இப்போ நாம் அந்த குருநாதர் இதை விடணும், இதை பற்றணும்னு சொல்கிறாரு இல்லையாம்மா? அதை கேட்டல் ஞானம்னு தானே சொல்கிறோம். கேட்டல் ஞானம் பொது ஞானம்னு சொல்கிறோமா இல்லையா? செய்தியாக தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் சாதனை செஞ்சு பயனடை. சாதனை செய்யும் போது ஐயமாக வருது, அப்புறம் தெளிவாக வருதுன்னு வருதா இல்லையா? அதுதான் இப்படி சொல்லணும். ஆமா. அதனால இங்க என்ன சொல்றான் ஐயா, இந்த வாச கருவிகளை விட்டா பசுஞானம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அது வியாபகமானது தானே. பசுஞானம் வியாபகமானதா? அது வியாபகமானதா? எப்படி வியாபகமானது? அது சிவஞானத்தை தான் பசுஞானம்னு சொல்லுங்க. ஆமா, அது அந்த ஞானம், அந்த பசுஞானம் என்பது வினைப்படி வருவதல்ல. அதனால அது என்னது? வியாபகமான வாசஞானம் வினைப்படி பிறந்தது. அதனால அது ஏகதேச ஞானம். இது விடை கடந்து வருவது தானே. அதனால அது வியாபக ஞானம் தான். ஆனாலும் அது மல வாசனை சம்பந்தப்பட்டது. மலத்தோடு இருப்பது பாசஞானம், மல வாசனையோடு இருப்பது பசுஞானம். சிவஞானம் ஒண்ணுதான் மலமற்ற ஞானம். அந்த மல வாசனை இருக்கிறதுனால அவஞானத்தை நம்ம ஞானம்னு சொல்லக்கூடிய. ஆமா, இரட்ட காண்டல்ங்கிற திரிபு காட்சி விளங்குது. அது பொது காட்சி, இது ஐயர் காட்சி, திரிபு காட்சி. அதனால அப்படி நீ சொல்றது பொருந்தாது. அந்த முதலை என்னன்னா எந்த முதலை? அந்த முதலை ஏண்டு அம்முதலை. எந்த முதலை? எங்க பார்த்த முதலை? முதல்ல பார்த்துருக்கீங்களா நீங்க? முதல்ல பார்த்துருக்கியா? பார்க்கலையா? என்னமா முதல்ல பார்க்கலையா? எந்த முதலை? முதல்னா நீங்க பெருமான் தாங்க. அந்த அம்முதலை அப்படின்னு ஏற்கனவே சொன்னதுன்னு இருக்கணும். அவன் தான் அப்படின்னு சொன்னான்னா எவாங்க கரெக்டா சொல்லணும்ல. முன்னால சொன்னதை சொல்லணும். நீங்க என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்காரு. இந்த அம்மா சொல்றான்னு நீங்க பின்னால சொல்றாங்க. நீங்க எத்தனை தடவை சொல்லியாச்சு. இடத்தையே மாற்ற மாட்டேங்க. இடம் மாறி உட்காருங்கன்னு சொல்லியாச்சு. அம்முதலைங்கிறது ஞானத்துக்கும் இன்பத்துக்கும் முதல். எதுக்கு முதல்? உணர்வின் தமிழ்னு சொன்னாரா இல்லையா? அந்த உணர்வு என்பது எதை குறிக்கும்? அறிவையும் ஆனந்தத்தையும் குறிக்கும். இன்பம் முதல், அறிவின் முதல். ரெண்டுக்கும் முதல். அறிவுக்கும் ஆனந்தத்துக்கும் முதலாகியுள்ளது. அதான் முதல். முதலை இது இன்ப காரணம். நான் இன்ப காரணம்னு சொல்றேன்னா இல்லையா? அப்போ அந்த இன்ப காரணம்னா இன்பத்துக்கு காரணம்ங்கிறது முதல் இன்பம் இல்லையா? அப்போ இன்பத்தின் முதல். உணர்வின் தமிழ்னா அறிவின் முதல். விளக்குதாமா? அந்த முதலை. அப்போ அது எங்க இருக்கும்? அறிவுல தான் இருக்கும். அது எங்க இருக்குது? அறிவுக்கு முதல் எங்க இருக்கும்? உங்க அறிவுல தான் இருக்கும். அவன ஞானக்கண்ணினாலே நான் ஞானக்கண்ணினாலே என்னமா?
என்னம்மா? பதிஞானம். அதான் ஞான கண்ணினாலே அப்படிங்கிறாரு. ஞானம்ங்கிறது அந்த பதிஞானம் அல்லது சிவஞானம். கண்ணுங்கிறது என்னது? சினை. கண்ணுங்கிறது ஒரு சினை இல்லையா? அது சாதனம், கருவி, பார்ப்பதற்கு கருவி கண்ணாயிருக்கிறாங்க. அப்போ அந்த கண் என்பது என்பது சாதன கருவி. எனவே சிவஞானம் என்ற சாதனத்தாலே அர்த்தம். ஞான கண்ணினாலே என்ன சொல்லணும்? சொல்லுகள் நல்ல தெளிவா புரிஞ்சு சொல்லணும். விளங்குதம்மா? சிவஞானத்தாலே சொல்லலாம். இங்க நாம அந்த சாதனத்தை பெருமாறுன்னு சொல்லியிருக்காரு, அவர் கருவின்னு சொல்றாரு. விளங்குதா? இப்ப நமக்கு ஒரு பொருளை காண்பதற்கு கண் தானே கருவி. அதனால இந்த கண் என்பது எதை குறிக்குது? சாதனம், கருவி. சிவஞானம் என்ற சாதனத்தான். கண்ணாலே அப்படின்னா அது மட்டுமே அப்படின்னு அர்த்தம். சிவஞானம் என்ற கண்ணால் மட்டுமே காண முடியும் என்று. விளங்குதா? அந்த அறிவின் முதல சிவஞானம் என்ற சாதனத்தை கொண்டு மட்டும்தான் பார்க்க முடியும். வேற சாதனங்களால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? இன்னும் என்னத்தையாவது சொல்லக்கூடாது. காண்கன்னு அர்த்தம். வியங்கோல், ஆடல். யார் சொல்றா? குருநாதர் சொல்றாரு. சிவபெருமான் அவர் குருவை ஆவேசித்து சொல்றாரு, இவனை இந்த கண்ணை கொண்டு உன் அறிவில பாரு. நான் கண்ணினாலே காண்கிறேன். ஏன் மற்ற ஞானங்களால பார்க்க முடியாது, அதனால இதை கொண்டு பாரு. அம்முதலைங்கிறது அந்த உணர்வுரு ஆகிய கருவிகளுக்கு எட்டாத முதல் ஊனக்கண் பாசங்களால் உணராது எனப்பட்ட 6ஆம் நூற்பாவில் சொல்லி படிச்சோமா இல்லையா? அந்த 2வது அதிகாரணத்துல அதைத்தான் இங்க 6ஆம் நூற்பாவில் இருந்து இப்போ 9ஆம் நூற்பா இடையில எத்தனை நூற்பா இருக்கு? அதனால அது அம்முதல். அங்க பார்த்ததுங்க, நீங்க மறந்துட்டு போயிடும். மறந்துட்டீங்களா? ஆமாய்யா. அதனால அந்த முதலை. ஆமா. எனவே அந்த முதலை ஞானக்கண், சிவஞானத்தை. அதனால ஊனக்கண் பாசங்களை, அப்போ பாசஞானத்தின் ஏகதேசத்தன்மையை, பசுஞானம் பாசஞானம் ரெண்டு என்ன அறிவு? உணர்வுரு ஏகதேச பொருளை அறியக்கூடிய அறிவு, வியாபக பொருளை அறியக்கூடிய அறிவு இல்லை. அது 6ஆம் நூற்பாவில் முதல் அதிகாரம் தானே ஊனக்கண் பாசம். ஆமா. எனவே அந்த உணர்வுரு பசுஞான பாசஞானம் எல்லாம் உணர்வுரு அசத்தையத்தான் அறியும், சத்த அறியாது. எனவே அந்த ஊனக்கண்ங்கிறது பசுஞானம், பாசம்ங்கிறது பாசஞானம். அப்போ ஏகதேசம் அறிவு ரெண்டும். அந்த ஏன் அந்த ஊனக்கண்ணு பசுஞானத்தை சொல்றாரு? பாசஞான ஊனம் இல்லையா? ஏமா பாசஞான ஊனம் இல்லையா? மலவாசனையினால விளைந்ததுனால பாசம். மலவாசனையினாலதான் இந்த பாசஞானம். சரி, இதுல இல்லையோ மலம் இருக்கு. சரிண்ணா. அப்போ அதுல இருந்ததுன்னா அப்போ அதில் ஊனம்னு சொல்லணும். இது அதோட கொஞ்சம் வியாபகமானது தானே. ஏமா ரெண்டையும் சொல்லல. ஊனக்கண் அப்படின்னு பாசஞானத்தை தனியா சொல்றாரு, பாசம் அப்படின்னு பாசஞானத்தை சொல்றாரு இல்லையாமா? ஊனமாகிய பாச பசு ஞானங்கள்னு சொல்லல. ஊனக்கண் அப்படின்னு சொன்னதே எதை குறிக்குது? பாசஞானம், பசுஞானத்தை.
பாசம்னு தனியா சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னு கேட்டேன். ஏன் பசிஞானம் ஊனம் இல்லையா? கேள்வி அதுதான். ஓ தாயே, தாயே நீங்க அம்மா சொல்றது யாரும் காதுல வாங்காதீங்க. என்னம்மா மழை இருக்கு, அதெல்லாம் சரிதாம்மா. நான் என்ன ஏன் இதை மட்டும் சொல்றாருன்னு தான் கேட்கேன். நான் அவர் அது ஊனம்னு பசிஞானத்துக்கு மட்டும் அடை கொடுத்துருக்காரு, பாசஞானத்துக்கு அந்த அடையை கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு கேட்டா அது ரெண்டையும் கொடுத்துருவோம். அப்போ அதுக்கு என்ன ரெண்டையும் கொடுத்துருவோம். அதையும் அந்த கவலை போயிருக்கீங்க. அதையும் அதுவும் உணவு தான், அதையும் சேர்த்துருவோம். புரியுங்க. ஏன் சொல்லியிருக்காரு காரணத்தை கேட்டா இல்லடா அதெல்லாம் அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு தனியா ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா பசுஞானம் இறைவன், பாசஞானம் என்பது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஞானம். நமக்கு அந்த ஞானம் தான் பயன்படும். முதல்ல உலக ஏகதேச பொருள் அறிகிற ஞானம் தான். ஏகதேச பொருளை முதல்ல அறிஞ்சாதான் வியாபக பொருள் அறிய முடியும்னு சொல்லி நம்முடைய தகுதி நோக்கி பெருமானால நமக்கு தகுந்தது இதுதான் கொடுக்கப்பட்டது. பசி ஞானம் யாரும் கொடுக்கல. வாங்கிட்ட நீயா அவன் ஞானத்தை தப்பா நினைச்சுக்கிடுது. இறைவன் கொடுத்தது பாச ஞானம் தான். அது இறைவனால நமக்கு தேவை கருதி கொடுக்கப்பட்டது. அதனால அது ஊனம்னு சொல்லக்கூடாது. சொன்னா நீ ஊனம்னு அர்த்தம். சொன்ன நாம விளங்குதாமா? நமக்கு அந்த நேரத்தில் அது தேவை. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு வெம்பாக்கத்தில் போகணும்னு கம்பை கொடுத்தாரு. ஏன் கம்பை கொடுத்தாரு? கண்ணு தெரியாதவங்களுக்கு கம்பு தான் பிரயோஜனப்படும். விளக்க கொடுத்தா கண்ணு தெரியாதவங்களுக்கு பயன்படாது விளக்கு. விளங்குதாமா? அப்போ அது ஒண்ணுதான் பயன்படும். அதானே? அப்போ நமக்கு அந்த நிலையில இந்த பாசஞானம்ங்கிற கம்பு தான் நமக்கு பயன்படும் கொடுக்காது. அதனால அது ஊனம்னு சொன்னா நீ ஊனம்னு அர்த்தம். சொல்ற நம்ம அறிவு ஊனம்னு அர்த்தம். பசிஞானம் உங்களுக்கு யாரும் கொடுக்கல, நீயா அப்படி நினைச்சுக்கிடுத. அது ஊனம். அறிவின் ஊனத்தால் அந்த உணர்வு ஏற்பட்டது. அவனுடைய ஞானத்தை போய் வாய் ஞானங்க அடுத்த மனித வாயின்னு சொன்னா தப்பு இல்லை. அது ஊனம் தான். அது அறிவு ஊனத்தினால ஏற்படுவதுதானே. அதனால அது ஊனம். விளங்குதாமா? அதனால அதுக்கு கொடுத்துருவோம். அதுக்கு என்ன நீயா கவலைப்படியா கேட்டா அப்படி சொல்லக்கூடாது. சரிதாம்மா? ஏன் அம்மா 7ஆம் நூற்பால இருதிறன் அறிவுள்ளது இரண்டெல்லாம் ஆன்மான்னாங்க. இருதிறன் அப்படின்னா உலகத்தை அறிகிறது சிவத்தை அறிகிறது ரெண்டு தானே சொல்லியிருக்கிறாரு. பசிஞானம் பாசஞானம் சிவஞானம் ரெண்டு தான் சொல்லியிருக்காரு. 8ஆம் நூற்பால உணர்த்துறாரு. அதெல்லாம் இருக்கட்டும். பசுஞானம்ங்கிறது யாரும் கொடுக்கல. உங்களுக்கு யாரும் கொடுக்கல. அவர் கொடுத்தது பாசஞானம் முதல்ல. அதை நீக்கிட்டு பழையபடி சிவஞானத்தை அவர் தான் கொடுக்கிறார். அந்த ஞானத்தை உங்க ஞானம்னு நீங்க நினைச்சுக்கிட்டா அந்த உணர்வு அதான். அப்படி ஒரு ஞானமே இல்லைன்னு அர்த்தம். அது வெறுமனே பசுஞானம்ங்கிறது நாமளாக சொல்லிக் கொள்வது. அப்படி ஒரு பசுஞானம் பசுவுக்கு சுதந்திரமும் ஒரு ஞானமே இல்லை. அதனால அது ஆன்மா தன்னை அப்படி நம்முடைய ஞானம் என்று கருதி கொள்வது. அதனால கருது பசுஞானம். அது ஊனம். அது முட்டி முட்டி சொன்னா ஓ என்னையா சொல்லியிருக்கு. ஏமா பாச ஞானம்ங்கிறது ஊனம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இறைவன் நமக்கு அந்த சமயத்தில் அதுதான் தேவைன்னு கொடுத்துருக்கோம். பசு ஞானத்தை இறைவன் கொடுக்கல, நீங்களும் கருதிக்கிறீங்க அது ஞானத்தை. அதுதான் தப்பு அபிப்பிராயம். அது ஊனம்னு அதுதான் சொல்றாரு.
பாசஞானம் என்பது அந்த நிலையில நமக்கு அதுதான் தேவன் இறைவனால் அறிந்து கொடுக்கப்பட்ட ஞானம். அதை போய் நாம ஊனம்னு சொல்ல கூடாது. பாருங்கப்பா, ஒரு சொல்லுக்குள்ள அது இறைவனை படித்ததாயிருக்கிறார். பாசஞானத்தை ஊனம்னு சொன்னா இறைவனை படித்ததாயிரும். அப்படி சும்மா இடத்துக்கு இல்லாம வினையை சேர்த்து வச்சுக்காங்க, விளங்குதாமா? அதனால இந்த ஊனக்கண் அப்படின்னு அந்த பசுஞானத்தை சொல்றாரு. அது விபரீத ஞானம். பாசங்களின் வழியாக இறைவன் உணர்த்துகிற ஞானம் ஏகதேசத்தன்மை எடுத்து ஓதி விளக்கினான். அது ரெண்டுமே ஏகதேசம் தான் அப்படின்னு விளக்கிட்டார். இரண்டும் சித்துப்பொருளை அறிவதற்கு உதவாது. ஏன்னா அதுல மலம் கலந்துருக்கு, உதவாது என நிராகரிக்கப்பட்ட மயில் ரெண்டுமே கழிச்சாச்சு. அது ரெண்டுமே சடப்பொருளை தான் அறிவதுக்கு, ஏகதேச பொருள் அறிவதற்கு தான் உதவும். வியாபக பொருள் அறிய உதவாது. ஏன்னா மல சம்பந்தம் இருக்கு ரெண்டுலையும். அதனால வேண்டு ஞானக்கண் என்றது. அப்போ ஞானக்கண் என்றதுன்னு அர்த்தம் ஞானக்கண் என்ற சொல்லால் உணர்த்தப்பட்டது. அந்த சொல் எதை உணர்த்துவதுன்னா சிவஞானத்தை என அறிந்து கொள்ள. அவனுடைய ஞானம் தான் நமக்கு கண்ணு. நமக்குன்னு சுதந்திரமா கண்ணு இல்லை. கண்ணுங்கிறது அறிவு. நமக்குன்னு சுதந்திரமா அறிவு இல்லை. அவனுடைய அறிவு தான் நமக்கு அறிவு. ஏன ஞானங்களை பிரித்தமையின், ஏன ஞானங்களை பிரித்தமையின் என்ன எந்த பிரிச்சிருக்காரு? கண்ணாலே அப்படிங்கிறாரா இல்லையா? ஞான கண்ணாலே அந்த ஏகாரம் தான் பிரித்தது. பெருநிலை ஏகாரம். அதில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு அர்த்தம். விளங்குதா? அதை பிரித்தமையில் ஏகாரம் பிறநிலைக்கண் வந்தது. மற்ற ரெண்டு ஞானமும் உதவாது. சிவஞானத்தை தவிர ஏன் உதவாது? மலர் சார்பு இருக்குது. மலர் சார்பு இருந்தாங்க. மலம் தூளம். தூளத்தை வச்சுக்கிட்டு சூக்குமத்தை பார்க்க முடியாது. தூளத்தை வச்சுக்கிட்டு அப்போ ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னா அதை விட பார்க்கிற பொருளை விட உயர்ந்ததா இருக்கணும். பார்க்கிற கருவி எப்படி இருக்கணும்? பார்க்கிற பொருளை விட இப்போ இறைவனை பார்க்கணும்னா அதுக்கு கல்வியா இருப்பது இறைவனை விட உயர்ந்ததா இருக்கணும். இறைவனை விட உயர்ந்தது உலகத்தில் ஒன்றும் கிடையாது. அதனால உயர்ந்தது இல்லாமையால் ஒத்தது உண்டு அறிகிறோம். அப்போ அவனுடைய சிவஞானம் என்பது சிவத்துக்கு வேறல்ல. அதனால சிவ ஞானத்தை கொண்டே சிவத்தை அறிகிறோம். விளங்குதாமா? எதை அறியணும்னாலும் அறியப்படுற பொருளை விட அறிகிறனுடைய அறிவு இருக்கணும். வலிவு கூடினதா இருக்கணும். விளங்குதா? இப்போ இறைவனை அறியணும்னா அவர் இறைவனை விட உயர்ந்த அறிவா இருக்கணும். அப்படி அறிவு இல்லை. அதனால ஒத்ததை கொண்டு அறிகிறோம். புரியுதா? இப்போ மற்றதெல்லாம் இதை விட கிரேடு குறைஞ்சது. அதை வச்சு இவனை பார்க்க முடியாது. விளங்குதாமா? அதனால அந்த அப்படி அறியப்படாத பாச ஞான பசுஞானங்களால் அறியப்படாத, அப்போ அதனுடைய வியாபகத்துக்கு எட்டாத, அதனுடைய வியாபகத்தை எட்டாத, அதை விட கடந்து நிற்குது அந்த பரம்பொருள். அந்த பரம்பொருளானது அதிவியாபகமான சுருக்கும பொருள். அதனுடைய கடந்த அதி சுருக்கும பொருள். அதை சிவஞானத்தான் அறியப்படும். அப்போ சிவஞானம் மட்டும் அதனால் மட்டும்தான் அறியப்படும். வேற ஆப்ஷனே கிடையாது. சிவஞானம் ஒன்று வச்சு தான் அறிய முடியும். அறியப்படும் என்றதற்கு பிரமாணம் என்னை? அதுக்கு என்ன சான்று? அதுக்கு என்ன சான்று அப்படின்னு கேட்கான்.
ஒரு தடையை எழுப்புதான். யாரு? சிவசமவாதி. அந்த தடையை நீக்கி கடாபிடைகளால் தர்க்க முறையில அவனுடைய கருத்தை பரிகரித்து, வசிஞானத்துல பார்க்கலாம்னு சொன்ன கருத்தை பரிகரித்து அவன் என்ன சொல்றான்? சிவசமவாதி என்ன சொல்றான்? என்னமா அவன் என்ன சொல்றான்னா, ஆன்மா அறிவுல பசுத்துவம் இருக்கும்போது அது உலக அறியுது. அதை நானும் ஒத்துக்கிட்டேன். அதுல என்ன பசுத்துவம் இருக்குது, வாசம் இருக்குது, அதனால உலகத்தை அறியுது. அந்த பசுத்துவத்தை நீக்கிட்டா அது சிவஞானத்தோடு ஒப்பது. சிவஞானம் எப்படிப்பட்டது? பாசம் இல்லாதது. இப்போ நம்ம ஞானத்தில் இருக்கு பாசம் இருக்குது. அந்த பாசத்தை நீக்கிட்டா ரெண்டு ஞானமும் ஒன்று அப்படிங்கிறான். அதனால நம்ம அறிவை கொண்டே பார்க்கலாம். சிவஞானம் தான் வேணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறான். விலகுதாமா? அதை அவன் சொல்ற காரணம். பசிஞானத்தில் பார்க்கலாம்ங்கிறது மேற்கோடு. அதுக்கு அவன் சொல்ற காரணம் என்னது? இந்த ஆன்மாவுக்கு பசுத்துவம் இருக்கும் பொழுது அது ஏகதேச அறிவு, அதனால உலகத்தை அறியுது. பசுத்துவம் போயிடுதுன்னா அது வியாபகம் ஆயிடும். அதனால வியாபக பொருளா சிவத்தையும் அதை கொண்டு அறியலாம் அப்படின்னு சொல்றான். புரியுதா? அதை எப்படி மறுக்கிறது? எப்படி மறுக்க? மனம் நீங்கினாலும் சிவஞான கண் வேணும். சிவஞான கண் இருந்தாலும் வினாவின்பாவில் சொல்லியிருக்கீங்க அந்த பட்டம் உள்ளிருந்த நல்லின்பாவில். சிவஞான கண் அது அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, சரியப்பா நீ சொல்ற இது போயிட்டா நீ நானும் ஒன்று, அவனும் நானும் ஒன்றுங்கிற, அவனும் நானும் ஒன்று. அப்படி போனாலும் ஒன்றாகாது, ஆகாது. முக்தி அடைந்தவரும் சிவமும் ஒன்று அல்ல. ஒன்றா? முக்தி அடைஞ்சாலும் அவன் உணர்த்தினாதான் உணருது. ஒன்று போடுறதான் உணருது, படிப்படியாக தான் உணருது. அதெல்லாம் மாறலை. இப்போ ஒத்ததுக்க பேச்சுக்கு இடமில்லை. செம்பில் இருக்கிற கழிப்பு போனாலும் அது பொண்ணாத்தான் வருது, தவிர குளிகை ஆகாது. அவன் குளிக, நீ என்னது? முக்கிய பெற்றவன் யாரு? பொண்ணு. ஒரு பொண்ணு இன்னொரு செம்பை பொண்ணாக்க அது அந்த குளிகை தான் வரணும். அதனால ஒன்னால அது பொண்ணும் குளிகையும் ஒன்றில்ல. ஒன்றை பூமியிலே வேற தானே சொல்லியிருக்கு. நீ லூசு மாதிரி சொல்ற அப்படிங்க. அப்படி செய்ய முடியாது. அப்படின்னு ஓமையை முள்ள சொல்றாரு. விளங்குதாமா? அதனால என்ன சொல்றாரு? நமக்கு அது போனா கூட நாம அவனும் ஒத்ததல்ல. ஒத்தது அப்போ போனா கூட அவன் உணர்த்தினா தான் நாம் உணர்றோம். பெருமானும் பெருமா தானே நிற்குது. இன்பத்தை அவன் கொடுக்கறத இவன் பெருவதானே நிற்குது. இப்போ அதான் சொல்றாரு. இப்போ கண்ணுல படலம் நீங்கி நல்ல கண் ஆகினாலும், இப்போ படலம்லாம் நீங்கி கண்ணு நல்ல காட்சி பெற்றால் சூரியன் உதவியை தவிர்க்க முடியுமா? சூரியன் உதவிய சூரியன் ஒளி கண்ணொழி ஒன்னாயிருமா? இப்போ படலும் நீங்கின கண்ணு முதல்ல இருக்கிறத நோக்க இப்போ பிரகாசமாயிருக்குது. பிரகாசமையில சூரியனாலும் ஒண்ணுன்னு சொன்னான். என்ன சிந்தனி? சூரிய பிரகாசம் இங்க, கண்ணினுடைய பிரகாசம் இங்க வித்தியாசம் இருக்கா இல்லையாமா? இருக்கா இல்லையா? அது மாதிரி தான் முக்தி பெற்ற ஆன்மாவும் சிவமும். முக்தி பெற்றவனே இது. இப்போ முக்தி பெறதுக்கு முன்னால சொல்லிக்கலாம். பாசம் நீங்கின உடனே சொல்றான். பாசம் நீங்கினாலும் பாசத்தை எப்படி நீங்கிச்சு முதல்ல அதெல்லாம் பின்னால் அது சங்கற்ப சொல்வார். பாசத்தை நீயா நீங்கினியோ, பாசத்தை எப்படி நிற்கிறேன்? அதை ஒத்துக்கிடலாம. பெருமானுடைய தாளை அடைஞ்சதுனால தான் பாசம் போச்சுங்கிறான். பிறகு பாசத்துக்குள்ள நிற்க வேண்டாங்க.
பொன்னாயிட்டம்லான்னு இருக்கான். பொன்னாயிட்டா அவனுடைய உபகாரத்தில் வச்சுட்டு போய் அவன் நீங்களுங்க, அதே தப்பு. அவனுடைய உதவியில் நீயா நீங்கள் இல்லையா? அதனால இது நாம் முக்தி அடைஞ்சால் நாம் இன்பமாக பொன்னாகி அது பழையபடி அழுக்குப்பட்டாமல் நிற்கிது, பிரகாசமாக நிற்கிது, அறிவு விளக்கம் பெற்று நிற்கிது, அவ்வளோதான். அப்படி இருந்தாலும் அந்த பொருளாக முடியாது, அந்த பொருள் ஆகலை என்று சொல்கிறார். விளக்குதாம்மா? இதே போலத்தான் நாம் அகப்புற சமயத்தினராகிய வாசுபதர், மாதுரதர், காவாடிகள் இவங்க சொல்கிறதும் இதே போல தான். முக்கியில் நமக்கு ஆரம்பவாதம், உற்பத்திவாதம் இல்லையாம்மா, அப்புறம் இந்த சங்கராந்தவாதம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பொருந்தாது, அதெல்லாம் சடத்துக்கு, சித்துப்பொருளுக்கு அதெல்லாம் கிடையாது. அவன் மாதிரி நாம் ஒரு காலம் ஆகவே முடியாது. அதனால இங்கே அவங்க சொல்கிறத மறுத்து, அப்போது இந்த பரம்பொருள் சிவஞானத்தான் அறியப்படும் என்றதுக்கு பிரமாணம் என்ன? அப்போ சிவஞானத்தை மட்டும்தான் அறிய முடியும், இதை பசுஞானத்தால் அறிய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு முதல்ல இந்த கண்ணை சொல்கிறாரு. விளங்குதாம்மா? கண்ணுக்கு நல்ல காட்சி விளக்கு படலம் சேர்ந்து காட்சி விளங்கினாலும் கண்ணொளி சூரிய ஒளியை ஒப்பதா ஆகாது அப்படின்னு ஒன்று. அது சித்தியாரில் அவன் குளிகை, நீ பொண்ணு, பொண்ணானவை தவிர அது குளிகை ஆகாது, செம்பு பொண்ணாகுமே தவிர குளிகை ஆகாதுன்னு மறுக்கிறாரு. விளங்குதாம்மா? அப்புறம் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நமக்கு சிவஞானம் அந்த அந்த பாசம் போய், பாசம் நமக்கு போனாச்சு, நாம் சிவத்துக்கு ஒப்பது அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த கண்ணுங்க சொன்னது மாத்திரம் இல்லை, கண்ணுங்க ரெண்டு ஒளிப்பொருளாலும் இது நல்ல காட்சி விளங்கினாலும் அதை நோக்க இது ஏகதேசம்தான். கண்ணு ஒளி சூரிய ஒளியா ஒரு காலம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த ஆன்மா வியஞ்சகம் இல்லாமல் எதையும் அறியவே தானும் அறியவே முடியாது. வியஞ்சகம் இல்லாமல் அறியவே தானும் அறிய பேச்சுக்கே எந்த நிலையிலும் அது இடமே இல்லை அப்படின்னு சொல்லி, அப்போது இந்த வாசஞானத்துக்கு வேறாக பசிஞானம்னு ஒன்று. ஏன்னா அந்த ஞானத்தை கொண்டு முதல் ஒன்னையே அறிய முடியாது, அந்த ஞானத்தை கொண்டு ஒன்னையே அறிய முடியாது. அப்போ ஒன்றிலே சுருக்கமான பெருமான அறிய முடியாது. பசிஞானத்தை கொண்டு ஒன்னையே அறிய முடியாது, நம்மையே இந்த ஞானத்தை கொண்டு அறிய முடியாது. ஏன் அறிய முடியாது? ஏமா நம்ம ஞானத்தை கொண்டு நம்ம அறிய முடியாது? சிவஞானத்தை கொண்டு சிவத்தை மட்டும்தான் அறிய முடியும். சிவஞானம் கொண்டு சிவத்தை மட்டும்தான் அறிய முடியும். சிவஞானத்தை தான் அதுதான் இந்த நாடியோ என்போ நரம்பு சீப்பொழுதும் முத பாட்டு சொல்றாரா இல்லையா? இப்படி ஆன்மாவை எங்கன்னு தேடி ஒரு இடத்தையும் பார்க்க முடியலை. அப்போ அந்த அறிவுக்குள்ள நமக்கு ஆராயக்கூடிய அறிவுக்குள்ள ஆற்றலாம் நிற்கான் அப்படின்னு அறிகிறமே தவிர, அதை நாம் ஆமாம் இந்த ஞானத்தை கொண்டு அறிய முடியலை. பரதப்பட்டு அறிகிற ஞானத்தை கொண்டு அறிய முடியலை. அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஒன்னையே அறிய முடியாத அவனை நோக்க நாம தூரப்பொருள், நம்மே அறிய முடியாத அந்த அறிவு கொண்டு நம்மிலும் சூக்கமான சிவத்தை அறியவே முடியாது. முதல்ல இந்த ஞானத்தை கொண்டு நீ சிவத்தை பார்க்கலாம்ங்க, முதல்ல ஒன்றை பார்க்க முடியுதான்னு பாருங்க. நானா அப்படின்னு நம்ம தேடி பார்க்கலாம். ஒன்றுலையும்
பார்த்தியா ஞானத்தை கொண்டு ஒன்னையே பார்க்க முடியுது. அறிய முடியல. ஏன்னா நீ சித்துப்பொருள், சித்துப்பொருளை அறியணும், சிவஞானம் வேணும். இப்போ உன்னையே அறிய முடியாத ஞானம் அதை கொண்டு ஒன்றிலும் வியாபகமான சிவத்தை அறிய முடியாது அப்படின்னு சொல்லி அதை நிராகரிக்கிறார். விளங்குதாமா? அப்போ சிவஞானத்துக்கு உயர்ந்த ஞானம் கிடையாது இல்லையா? அப்போ அதை ஒத்ததை வச்சுதான் அறிய முடியுமே தவிர வேற எது கொண்டு அறிய முடியாது. அதனால அவன் வாக்கு மனம், வாக்கு அப்படிங்கிறது இந்த பாசஞானத்தை போலவே பசுஞானமும் மலர் சார்புடைய ஏகதேச ஞானம் தான். பாசஞானம் போலவே பசுஞானமும் ஆமாம். விளக்குதாமா? அதை விட வியாபகம்னு சொன்னா கூட இதுவும் ஏகதேச மலத்தின் வழி சார்புடைய ஞானம் தான். அதனால மலரகிதனாகி அவன், மலரகிதன் மலரகிதன் மலத்து பற்றாதவன், மதத்தால பற்ற முடியாதவன் மலரகிதன் அதீத அவனே. மனாவி கோசரமா சிவஞானத்துக்கு மட்டும்தான் எட்டுவதாக நிறுத்தலாம். அவன் அந்த ஞானக்கண் ஒன்று வச்சுதான், ஒரே ஒரு ஆப்ஷன் தான், வேற ஆப்ஷனே இல்லைங்கிறார். அதனால அதை ஒன்று மட்டும்தான் பார்க்கணும். இதை பார்த்தரலாம் அதை பார்த்தரலாம்னு சொல்றதெல்லாம் கால விரயம். அதை இலவு காத்த கிளிங்கிறார். இலவு காத்த கிளி தானம்மா? இலவு காத்த கிளி நாம தாயி சொல்லுங்கம்மா. இலம் மரத்தில் இருக்க ஒரு கிளி, இந்த காய் பழுக்கும், இதை சாப்பிடலாம்னு நிறைய காய் கிடக்க வேற மரத்துக்கு போக மாட்டா, இங்கேயே இருக்கும் அப்படின்னு இருந்து அது பழுக்கவே இல்லை. பழுக்குமா? அது பழுக்காது. அதுபோல இந்த ஞானத்தை கொண்டு சிவத்தை அறியலாங்கிறது இலவு காத்த கிளி போல தான். இது ஒரு நாளும் அவனை காட்ட போறது இல்லை. விளங்குதா? அதனால அது நமக்கு 6ஆம் நூற்றாண்டுல 2வது இடத்துல சொல்லிட்டாரு. சொல்லியிருக்காரா இல்லையாமா? சத்ததிகரணத்துல. அதனால இங்க விளக்கலை. அதனால அவன் வாக்கு மன அதீதமாயும் சிவஞானத்துக்கு மட்டுமே கோசரமாயும் நின்ற காரணத்தால் அது ஆண்டு பெறப்பட்டமை. ஆண்டு தானே அவ்விடத்து. எவ்விடத்து? 6ஆம் நூற்றாண்டில் அங்கே நிறுவியிருக்கிறதுனால அதை ஈண்டு அங்கே மேற்கோளாக வச்சு நிறுவியிருக்காரு. அதனால இங்கே ஏதுவாக வைத்து ஈண்டு இந்த பேரின்ப சாதனத்தை பெறுமாறும் அதனால் சாதிக்குமாறும் உணர்த்தும் சூத்திரத்து அம்முதலை, ஞானத்துக்கும் இன்பத்துக்கும் காரணமான முதலை ஞானக்கண்ணினாலே, அந்த சிவஞானமான சாதனத்தினாலே மட்டுமே காண்க என்று மேற்கோளை சாதித்தார். காண்க என்ற மேற்கோளை சாதித்தார். எனவே வாக்கு மன அதீதமாயும் கோசரமாதல், வாக்கு மன அதீதமாயும் கோசரமாதல் பெரிதொன்றால் பெறப்படாமையில், வாக்கு மன அதீதம் ரெண்டுக்கும் எட்டாதவன். அப்போ எதுக்கு கோசரமாகுன்னு சொல்ல? வாக்கு மன அதீத கோசரமாய் இருக்காரு. எதுக்கு கோசரம்? வாக்குக்கும் மனத்துக்கும் அதீதம்னு ரொம்ப தெளிவாக்கி விட்டாரு. கோசரம் இருக்காரு. எதுக்கு கோசரம்? கோசரம்னா எட்டுவது. எதுக்கு எட்டுவது? அது எங்க இருக்கு? இருக்காது, இங்க இல்லையா? புரியாதான் சொல்லுதியோ? ஏன்னா அது பார்ஷியல் அளவையார் ரெண்டையும் நீக்கிறோம்னா மிச்சம் இருக்கிறது அதுதான். அதனால என்ன சொன்னது? எதனால் பெறப்பட்டதான் அது? பார்ஷியல் ரெண்டையும் நீக்கிறதுனால மிச்சம் இருக்கிறது அதுதான். எனவே அங்க
கோசரமாதல் பதிஞானத்துக்கு என்பது பாரிஷேடத்தால் பெற்றான் என்று சொல்லணும். ஓ தெரியுதா? நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேனேன்றாதீங்க. சார் நான் இப்பதான் முடிச்சேன். அதனால அங்க அந்த பாரிஷேட அளவையால அந்த ஞானத்துக்கு எட்டுதல் என்பது பெறப்பட்டது. அதனால சிவஞானத்தால் அறியப்படும் என்பது தானே போதரும். போதரும்னா அறியப்படும். ரெண்டை நீக்கிறதுனால அடுத்தது இருக்குது ஞானம். இதுதானே அந்த ஞானம் பெறப்படும். அந்த அதை அர்த்தாபத்தி அளவையால். அர்த்தாபத்தின்னு என்ன? அர்த்தாபத்தின்னு என்னம்மா? ஏமா அர்த்தாபத்தின்னு என்னது? என்னம்மா அர்த்தாபத்தினா என்னதுன்னு கேட்க. சத்தியமா மௌனமா இருக்கிறது தான். அர்த்த ஆபத்தி. அர்த்தம்னா பொருள், ஆபத்தினா தானே தருவது. பொருளை தானே தருவது அப்படின்னா இதன் பொருள் வெளிப்படைன்னு போடுவாங்களா இல்லையா? அதுதான். பகலினும் நான் பருத்திருந்தான். பகலினும் நான் பருத்திருந்தான். பகலை நான் சாப்பிட்டதே பார்த்ததில்லை. நான் இந்த மாதிரி இருக்கான். ஆனால் ராத்திரி சாப்பிடுன்னு சொல்லவா செய்யணும்? 2 நாளே பார்க்க முடியாதுன்னு மிச்சம் இருக்கு, அதனால பார்க்கணும்னு சொல்லவா செய்யணும்? அதான் அந்த அளவை. விளங்குதா? அர்த்தாபத்தி. அர்த்தாபத்தியால் காட்டியவாறு அற்றில் வாக்கு மனாதீத பொருள். வாக்கு மனசுக்கு எட்டாத பொருளுக்கு என்ன பேரு? வாக்கு மனசுக்கு எட்டாத பொருளுக்கு என்ன பேருமா? வாக்கு மனதுக்கு எட்டாத பொருள் சித்து பொருள். அப்பிரமேயம். என்ன சொல்லும்? அப்பிரமேயம். அப்பிரமேயம் என்னது? பிரமாணங்களால் அறியப்படாது. பிரேமங்களால் அறியப்படுவது பிரமேயம். அதான் அப்பிரமேயம். பிரமேயம்னா தோன்றி நின்று அழிகிறது. அப்பிரமேயம்னா அழியாததுன்னு அர்த்தம். நித்தப்பொருள்னு அர்த்தம். மாக்கு மன அதீத பொருள் நித்தப்பொருள். அதான் அப்பிரமேய பொருள். விளங்குதா? ஏமா நீங்க நோட்டில் எழுதுறீங்க, அதில் எழுத முடியலையோ? அதில் எழுதுனா தான் நல்லது. நீங்கள் இதையும் அதையும் வச்சுக்கிட்டுலாம் பார்க்கணும் பொழுது அது பெரிய கஷ்டம். நிறைய விளக்கம் வருதுங்க. அந்த தாள் நிறைஞ்சு போயிருக்கு. அடாது நானே அது பக்கத்துல ஒரு பேப்பர் வச்சு எழுதி நானே பேப்பர் வச்சேன். பிறகுலாம் அப்படிலாம் சொல்லுறது அதெல்லாம் அந்த நானே இருக்குதெல்லாம் நானும் அந்த ஏகாரத்தில் இருக்கு. ஒரு பேப்பர்ல எழுதி அதுல ஒட்டி நானும் அப்படின்னு சொன்னா ஓகே தான். நானே அப்படின்னா ஆத்தமே மாறி போகுது. வார்த்தையை நல்லா பேசுங்க பார்த்து. எனவே அப்போ அப்பிரமேய பொருள் சிவஞானத்துக்கு கோசரமாக, ஞானத்துக்கு கோசரமாகல நேயம். ஞானத்துக்கு கோசரமாவதுக்கு என்ன பேரு? நேயம். அதனால இந்த வாக்கு மனாதீத பொருள் சிவஞானத்துக்கு கோசரமாதல் பிரிதொன்றால் பெறப்படாது என்றது என்ன? ஏன் இது பொருள் அது சிவஞானத்துக்கு தான் பெறப்படும்னு சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்களே ஏன் அப்படின்னு ஒரு தரையை எடுப்புதான். ஏனேன்
என்று நீ தடை எழுப்பினால் இது யாரு? சிவசமவாதி. எனின் பசுத்துவம் உள்வழி அது பெத்தத்துல செயற்கையானும் செயற்கையான் இருக்காரியா? செயற்கையானும் செயற்கை நான் என்ன? அது செயற்கையானும்னா இறைவன் நமக்கு அந்த கருவிகளை சேர்த்ததுனால வர்றது. அது செயற்கை. விடிவாம் வளவு அது நிரந்தரம் இல்லை இல்லையாம்மா? நிரந்தரம் இல்லாத ஞானம் பாச ஞானம் தான். எனவே செயற்கையானும் ஏகதேசத்தினும் விளங்கும். அது செயற்கை, அது மட்டுமில்லை, அது ஏகதேசம் விளங்கும். பசுஞானம் ஏன்னா அதுல பசுத்துவம் இருக்குது. பசுத்துவம்னா அர்த்தம் மலம். அது வாசமா இருக்கோ இல்ல தூரமா இருக்கோ, எப்படி இருந்தாலும் என்ன இருக்கு? மரம் இருக்குது. மரம் இருக்குதுன்னா அது ஆமா, அதனால அது செயற்கை தான். மரமே செயற்கை தானே. அப்போ அதனால விளங்குற ஞானமும் செயற்கை தான். அந்த பசு ஞானம் அந்த பசுத்துவம் நீங்கியபடி, இந்த மலம் நம்ம விட்டு நீங்கியபடி சிவஞானத்தோடு ஒப்ப ஒப்ப அப்போ சிவஞானத்துக்கு ஒப்ப எங்கும் வியாபகமாய் இருந்தான். சிவஞானத்தோடு ஒப்ப பசுவும் பசுஞானமும் எங்கும் பசுத்துவம் நீங்கினதுக்கு அப்புறம் நமக்கு அந்த பசுன்னு சொல்லக்கூடாது. அப்போ பசுத்துவம் நீட்டா நம்ம பசுன்னு சொல்லக்கூடாது. அப்போ ஆன்ம ஞானம் வரும். அந்த ஆன்ம ஞானமும் சிவஞானத்தோடு ஒப்பதுன்னு சொல்றது. அப்போ சிவஞானத்தோடு ஒப்ப அப்படின்னு சொன்னா சிவம் ஒப்பிலி. சிவம் ஒப்பிலி அது நமக்கு சாஸ்திரத்துல வந்திருக்கா இல்லையா? என்னமா எங்க வந்திருக்கு? ஒப்பிலிங்க இருக்குமா? பெருமைக்கும் உண்மைக்கும் பேரர் இருக்கும். பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான். பெருமானுடைய குணங்கள் அருள் குணங்களுக்கு எதுக்குமே ஒப்பு கிடையாது. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். எத்தனை தான் சொல்லியிருக்குது. நீங்க சொல்லுங்க, நான் பின்னால ஆமா மட்டும் சொல்லுங்க. சார் நீங்க சொல்லுங்க சார், நான் ஆமா சொல்லுங்க பின்னால. எனவே அந்த சிவம் ஒப்பிலி. அப்போ அவன் ஞானமும் சிவஞானத்தோடு அந்த பேச்ச நிப்பாட்டு அங்கே ஒரு புஷ்டா போயிங்கிற சிவஞானத்தோடு ஒப்பவா அப்படி அவன் சொல்றானா இல்லையாம்மா? சமமும் சிவசமவாதி அப்படிதான். சிவஞானத்தோடு ஒப்பன்னு சொல்லும் போதே நிப்பாட்டு இருக்காரு. ஒப்பு இல்லாததுக்கு ஒப்பு சொல்லுத, ஒப்பு இல்லாததுக்கு ஒப்பு சொல்றது தப்பு. எனக்கு அதனால அவன் அவன் ஒப்பிலினா அவன் ஞானமும் ஒப்பிலிதான். எங்கும் வியாபகமாய் விளங்கும் என்பது சிவஞான சிவாகம துணிவு ஆகலின் இது அவன் சொல்ற கருத்து. அதோடு ஒப்ப இதுவும் எங்கும் வியாபகமா விளங்கும்னு சிவ ஆகமத்தில் சொல்லி இருக்குது. பசுத்துவம் நீங்கிட்டா நம்ம அறிவு அப்படி இருக்கும்னு. எங்கும் வியாபகமாய் விளங்கும் என்பது சிவ ஆகம துணிவாகலின் அவ்வழி. அவ்வழின்னா என்ன? இதவழி எது? சுத்த நிலையில் பசுத்துவம் நீங்க அந்த நீங்க நினைச்சுன்னா அர்த்தம் சுத்த நிலையில் சுற்றிறந்து இருப்பதாகிய பசுஞானத்துக்கு கோசரமாதல் பெறப்படுமால்
பெறப்படுமால் நல்லது. பெறப்படுமால் இருக்கலாமா? இதுதானே எழுதியிருக்கு. பெறப்படுமால் என்ன மால் அது? அந்த மால் இருக்கு இருக்கா? உங்க ஊர்ல மால் இருக்காமா? இருக்கா? என்ன மால்? என்னமா? காளீஸ்வரி மாலா? ஏப்பா பெரிய என்டர்பிரைனர் தான். நிறைய இருக்குது. ஒரு நாள் அங்க வச்சிருக்கோம் ஓப்பேன். ஆமா, அதனாலதான் அன்னைக்கு தூத்துக்குடியிருந்து வரட்டு நீங்க காளீஸ்வரன் சொல்லுங்க கொண்டு வந்து அவங்க எப்பாடி செய்யாதனமா கேட்டோம். அந்த அம்மாட்ட ஊர் பூரா சுத்தியாச்சுன்னாங்க. சிவகாசி பூராமே சுற்றி பார்த்தா சென்னைக்கு நாங்க. ஏன்னா எவ்வளவு தெளிவா சொல்லிட்டாங்க. இங்க பஸ்ஸை விட்டு இறங்குங்க, நேர போங்க. சரி, இப்போ அந்த பசிஞானம் அந்த பசுத்துவை நீங்கிட்டதுன்னா அது சிவ ஞானத்தோடு ஒப்ப எங்கும் வியாபகமாய் விளங்கும் என்பது சிவ ஆகம துணிவு என்று சிவ ஆகமத்தை பிரமாணம் காட்டுறான். ஆகலின் அவ்வழினான அந்த பசுத்துவனிய சுத்தத்தின் கண், பசுத்தினிய சுத்த நிலையில் சுற்றிறந்து அறிவதாகிய பசுஞானத்துக்கு, அந்த பசுஞானமும் அது ஏகதேச ஞானம் இல்லை, வியாபக ஞானம். சுற்றிறந்து அறிவதாகிய பசுஞானத்துக்கு கோசரமாதல். எது கோசரமாதல்? பதி கோசரமாதல். பெறப்படுமால். பெறப்படுமால் பெறப்படும் ஆதலால் அப்படிங்கிறத சுருக்கி பெறப்படுமால்னு சொல்லுங்க. அதை எப்படி விரிக்கணும்? பெறப்படும் ஆதலால். கோசரமாதல் பெறப்படும். பெறப்படும்னா என்னது? என்ன பெறப்படும்? அறியப்படுதல் பெறப்படும். பெறப்படும் சொல்லி மாற்றிடுவார். எல்லாம் சுருக்கம்தான். அந்த பெறுதல்ங்கிறது எது சொல்லணும்? அறியப்படுதல். பெறப்படும் ஆதலால். விளக்குதாமா? தான் நூல் தான் படிக்கணும். விளக்குதா? ஆதலால். அந்த ஆதலால் என்னும் ஆசையை நீக்கி. அப்போ அதில் என்னத்தை வருவிக்கணும்? பெறப்படும் ஆதலால் என்னும் ஆசையை நீக்கி அப்படின்னா என்ன? ஐயத்தை நீக்கி. அப்போ பெறப்படும் ஆதலால் சிவஞானம் பெற வேண்டும் என்ற அவசியமில்லை என்ற கருத்து பெறப்படும். ஏன்னா பசிஞானத்தினாலே அறிய முடியும், அதனால சிவஞானம் தான் வேணுங்கிற அவசியம் இல்லை என்பது பெறப்படும் அறியப்படும் ஆதலால் அந்த ஐயத்தை நீக்கி. விளக்குதா? என்னும் ஆசையை நீக்கி. அப்போ அவன் என்ன சொல்றான்? நீங்க பதிஞானத்தினால்தான் அறியணுங்க அப்படின்னு நம்ம சொன்ன கருத்தை மறுத்து இடையில இருக்க பசுஞானத்தினால அது வியாபகம், அதை கொண்டு வியாபகமான பொருளை அறியலாம்ல. அதனால நீங்க பதிஞானத்தினாலதான் அறியணும் அப்படின்னு சொல்ற கருத்து மறுக்கப்படுதா இல்லையா? ஐயத்தை ஏற்படுத்துறா இல்லையா அப்படின்னு சொல்றான். அதனால அது பொருந்தாது சொல்லி அந்த தடையை நீக்கி பதிஞானத்துக்கு கோஷமாதல் பெறப்படும் ஆதலால் அப்படின்னு சொல்றாங்களா? என்னும் ஆசைங்கே என்று அவன் கருதுறான், சொல்றான். என்ன சொல்றான்? அதனால பதிஞானம் தேவையில்லை என்ற அந்த ஐயத்தை நீக்கி, அது ஐயமே வரக்கூடாது, அந்த ஐயத்தை நீக்கி ஏதுவது. ஏதுவது என்னது? சிவஞானத்துக்கு மட்டும்தான் கோசரமாகும், மற்ற ஞானத்துக்கு கொண்டு பார்க்க முடியாது. அதனால அந்த இதுல என்ன ஏதுல என்ன சொன்னோம்?
ஞானக்கண்ணினாலே அப்படின்னு சொல்லி ஒரு வியாகாரத்துல மற்ற ரெண்டையும் பிரிச்சு சொன்னாரா இல்லையா? ஞானக்கண்ணினாலேன்னா ஞானக்கண் கொண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? மற்ற பேச்சு பேசாத, மற்ற இதெல்லாம் வச்சு பார்க்க முடியாது, ஒரே ஒரு கருவிதான் அப்படின்னு என்ற ஏதுவை என்ன சிவஞானம் ஒன்றால்தான் பார்க்க முடியும் என்ற ஏதுவை வலியுறுத்துவதற்கு அந்த கருத்தை வலியுறுத்து. எந்த கருத்தை வலியுறுத்துது? மற்ற ரெண்டு ஞானமும் உதவாது, நீ வியாக்கியானம்லாம் பண்ணாலும் அதெல்லாம் உதவாது அப்படின்னு மறுக்கு. விலகுதா? நீ சொன்ன மாதிரி வசிஞானத்தை கொண்டுலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை வலித்து எடுத்துக்காட்டும் உதாரணம். அதுதான் அந்த ஒன்றை பார்க்க முடியாது, இந்த ஞானத்தை கொண்டு ஒன்றையே பார்க்க முடியாதுன்னு சொல்றது. எனவே சிவஞானத்தால் சிவத்தை காண்பதே சிவப்பேற்றுக்கு சிறந்த சாதனம். சிவப்பேற்றுக்கு சிறந்த சாதனம் இது சிவஞானம். இந்த சிவஞானத்தை கொண்டு சிவத்தை கேட்பதுதான் சிவப்பேற்றுக்கு சிறந்த சாதனம். சிவப்பேர் என்னது? ஏமா சிவப்பேர் என்னது? சிவப்பேருன்னா சிவப்பேர் சிவ ஆனந்தத்தை பெறுவது. சிவப்பேர் என்னது? சிவானந்த பேரு. சிவப்பேர் என்னது? சிவானந்த பேர். அதனால அந்த சிவானந்தத்தை பெறுவதற்கு சிவஞானம் ஒண்ணுதான் சாதனம் என்பது முதல் அதிகரணத்து உணர்த்தப்படுவது. இந்த முதல் அதிகரணத்துல இதைத்தான் வலியுறுத்துறாரு. பிறகுதான் இது பாசஞானத்தால் சிவஞானத்தை காணலாம் என்று சொல்லுகின்ற சிவசமவாதர் மறுப்பு. சிவசமவாதருடைய மறுப்பு தான் இந்த முதல் அதிகரணம். இப்ப இந்த செய்தி இதுக்கு எதுக்கு சொல்லப்படுதுன்னா, இவன் சிவசமவாதரை சொல்லி மறுத்திருக்கமே, இது இவன் ஒருத்தனை சொன்னதுனால இவன் ஒருத்தன் மட்டும் நினைக்காத, இதனோட ஒப்ப உள்ளவர்கள்லாம் சேர்த்து மறுக்கப்பட்டதா கொள்ளணும். இவன் ஒருத்த மட்டும் இல்லை அப்படிங்கிறது. எனவே இவரோடு பசுகரணம் சிவகரணமாய் நின்று காணும். பசுகரணமே சிவகரணமாயி சிவத்தை பார்க்கும் சொல்ற சங்கராந்தவாதிகளும் சிவஞானம் வேண்டாம்னு சொல்றவன் எல்லாம் இந்த பசுகரணமே பாச ஞானமே என்ன ஆயிரும்? சிவகரணமா மாறிடும். அதுக்கு தான் இந்த பாட்டு, இந்த மூணாவது பாட்டு வந்து அம்மா சொன்னாங்களே, இதுதான் சொல்லுங்க. நம்ம பார்க்கலையா நாடி பேருரையில நாடி என்பது பாருங்க. நம்ம அன்னைக்கு வந்து இதோட முடிச்சிட்டோம். பேருரை சூத்திருக்கு இதுவரைக்கும் யானை கண்ணானே வந்த அன்னைக்கு முடிச்சிட்டோம். பேருரையில 846 பக்கத்துல சூத்திரத்தி பிண்டபொழிக்கு பார்த்தோம் இல்லையா? பிண்டபொழிக்கு பார்த்ததுக்கு அப்புறம் நாடி என்பது ஆரம்பிச்சு மனிதன் திரட்ட கற்பது நாடி என்பது அது ஆரம்பிச்சதோட நம்ம அதுக்கப்புறம் பார்க்கல. இதெல்லாம் பார்க்கலையா? பார்க்கலையோ? ஆமா, இந்த பிண்டபொழியோட இதோட நம்ம முடிச்சுக்கணும் அன்னைக்கு. இது பார்க்கல, நான் இங்கேயே தேடிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் வரைக்கும். பார்த்தா இங்கே வந்துட்டோம். நான் இப்போது வரைக்கும் இதைத்தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் இவ்வளவு நேரம் இந்த காயா இருந்தேன். அடுத்த தடவை அதை திரும்பி எடுத்துருந்தேன். நான்கு மணி இது நாடாயிட்டப்போ அங்கே சேர்ந்த முதல் அதிகாரம் வந்துட்டோம். யாருக்குலையும் இப்போதான் முதல் அதிகாரத்துக்கு அதான் வரப்போறோம். பேருரையில நாடி என்றது நன்று மன்னது நீ நாடாய் கூடி அகநானூர் எழுத சொல்லிட்டு. ஆமா, அப்புறம் இது பார்க்கல
நன்றி மன்றியது நாடாக்குழி அதுல இருந்து பார்க்கணுமோ? பிண்டப்பொழிப்புக்கு அப்புறம் பிண்டப்பொழிப்புல அந்த ஆராய்ந்து அறியங்கிறவரோட நிப்பாட்டான். அதான் அந்த ஆன்ம சுத்தி இதெல்லாம் பார்த்தோமா? ஆன்ம சுத்தி பிண்டப்பொழிப்புக்கு முன்னால் வந்தது. நாடி என்பது நன்று மன்னிதி நாடாதை கூறி. அப்போ அந்த இதுல வந்து அந்த பிண்டப்பொழிப்புல அந்த அதிவேகம் பேச்சேரு இயல்புட்டாயின்னு சொல்லி அந்த விதிப்படி அஞ்செழுத்து கணிக்கப்படும் சொல்லி முடிக்கிறது அதோட முடிஞ்சிட்டோம் இல்லையா? இந்த சூத்திரத்தை சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ அதுல நாடி என்பது நன்று மண் இது நாடாய் கூறி, அதை கூறிங்கிறது கூலிதி அப்படின்னு போட்டிருக்குது இல்லையா? கூலிதின்னு தானே இருக்குது. நன்றி மன்னிது நாடாய் கூலிதின்னு தான் இருக்குது. அப்படிதானே இருக்கு அது? ஆமா, அது அப்படித்தான் எழுதியிருக்க அகநானூறு 268ன்னு. ஆனா அதுல கூறின்னு தான் இருக்கும், கூலிதின்னு இருக்காது. என்னமா பாச ஞானத்தாலும் பசி ஞானத்தாலும் அறியப்படாத அந்த ஞான கண்ணினாலே தன் அறிவுடன் ஆராய்ந்து அறிக அப்படின்னு அது வரைக்கும் பார்த்துருக்கோம். சாதித்து பெருக, அதாவது பூஜித்து பெருக அந்த பதிஞானத்தை. அந்த பதிஞானத்தை இருக்காரியா? அந்த பதிஞானத்தை என்பது சாதனையின் பயனாய சாத்தியத்தை சாதிச்சா பெற பலன். சாதனையின் பயனாய சாத்தியம். பதிஞானம் என்பது சாத்தியம், சாதித்து பெறப்படுவதுன்னு அர்த்தம். அந்த பதிஞானத்தின சாத்தியத்தை பெருமாறு. பெருமாறுன்னு அது என்ன மாறு? பெருமாறு. பெருமாறு ஆன்ம அறிவிலே வெளிப்படுமாறு. பதிஞானம் வேற எங்கேருந்து வரல, ஆன்ம அறிவில் தான் இருக்குது. பெருமாறுங்கிறது அது வெளிப்படுமாறு. விளங்குதா? ஆன்ம அறிவிலே அது வெளிப்படுமாறு அந்த பதிஞானத்தை இந்த சாதனை செஞ்சால் அது ஆன்ம அறிவிலே எப்படி வெளிப்படுகிறது அப்படி வெளிப்படுமாறு ஞானம் எனின் எவ்வாறு என்று கேட்டான். எப்படி நம்ம அறிவில் அது வெளிப்படும் பதிஞானம் என்று கேட்டால், அதான் பதிஞானத்தை பெருமாறும் சாதிக்குமாறுங்களா? அந்த பதிஞானத்தை பெருமாறுங்கிறது எப்படி வெளிப்படும், வெளிப்படுற முறை யாஞ்சனம் எவ்வாறு என்று கேட்டால் அது முதல் கேள்வி. எவ்வாறுன்னு கேட்டால், நில முதல் நாதம் ஏறாகிய, நில முதல் நாதம் ஏறாகிய, நில முதல் நாதம் ஏறாகிறது என்பது 36 தத்துவங்களால் ஆகிய பாசக்கூட்டம், பாச ஞானம். நில முதல் நாதம் வரைக்கும் இருப்பது எல்லாம். அதன் நில முதல் நாதமேறாகிய 36 தத்துவங்களால் ஆகிய பாசக்கூட்டம். இக்கருவிகளும் இவற்றால் புருடனுக்கு ஏற்படும் அறிவும் அவ்வறிவால் அறியப்படும் விடயங்களும் ஆகிய எல்லாம் விலகுதா. இந்த பாச ஞானமும்
அதனால் இந்த பாச ஞானத்தினால ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய அறிவு இல்லையா, அந்த அறிவினால் அறியப்படுகிற விடயம் எல்லாம் விலகுதாமா எதெல்லாம் குறிக்கிறது? பாசக்கூட்டங்கிறது இந்த கருவிகள், இந்த கருவிகளால் நமக்கு ஏற்படக்கூடிய அறிவு, அந்த அறிவினால் அறியப்படக்கூடிய விடயம் மூணு ஆகிய எல்லாம் எல்லாம் எப்படிப்பட்டது? நின்றுழி தானே. நின்றுழி நான் நின்ற போது நில்லாது, நின்ற போது நில்லாது, நின்ற இடத்திலே நிலைத்து நில்லாது, நிறுத்தி வச்ச இடத்துல என்ன நின்று அப்படின்னு சொல்லிட்டு போனான், அங்கே நிலைச்சி நிற்க முடியாது. என்ன செய்ய அங்கேயும் இங்கேயுமா லாத்திக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? எல்லாரும் நில்லு கொஞ்ச நேரம் நான் வந்திருக்கோம்னா நின்றுனா நின்ற போது நில்லாது, நின்ற இடத்திலே நிலைத்து நில்லாது, பறந்து சிறிதற்கண், பறத்தலும் சிறிதலும் ஆகிய தொழில்களை செய்தலின் கண். பறத்தல் சிறிதல் இது ரெண்டும் ஆகிய தொழிலின் கண் அப்படின்னா அதிவேகமுடைய. எதிரெல்லாம் வேகம் இருக்கு, போயிட்டே இருக்கு, ஒரு இடத்துல நிற்காது, அது அங்கிருந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அது பறத்தலின் கண்ணும் சிறிதலின் கண்ணும். பறத்தலின் கண்ணும் சிறிதலின் கண்ணும் அதிவேகமுடைய. இது ரெண்டும் இதெல்லாம் ஓமை. இது என்னது? ஆமாம். முதல்ல சொன்னது பொருள், அந்த பாசக்கூட்டம் அது பொருள், அதுக்கு ஓமை. அது பாசக்கூட்டங்கள்லாம் எப்படி இருக்குதான்? நின்றொழி நில்லாது பறந்து திரிதற்கண் அதிவேகமுடைய பேச்சே இயல்புட்டாய். அந்த அதிவேல்பு போல அந்த காணல் நீருடைய காணல் அது ஒரு இடத்துல நிற்காது, பறந்து சிறிதலின் கண் மாறிட்டே இருக்கும். எனவும் வேகமாக போகிறது மட்டுமில்லை, அது மாறிட்டே இருக்கும். வானத்தில் பார்த்தீங்கன்னா வேகங்கள் கொண்டு பார்த்துருக்கோமா இல்லையா? அது அப்படியே மூவ் ஆகும்போது வெவ்வேறு வடிவமாக மாறுதா இல்லையா? அப்படி சிறிதலின் கண்ணும் வேகமுடைய. அதனால தான் வன்கால் பறந்து சலித்து திரட்டும், பறந்தும் சலித்தும். எனவே பரவுதலும் சலித்தலும் உடையதாய். எனவே அதிவேகமுடைய, ரெண்டிலே வேகமுடைய பேச்சேரி காலில்லாத கழுதிரதம் போன்றதோ. காலில்லாத கழுதிரதம், கழுதிரதம் தானே, பேய்ச்சேரி தான். கழுதினாலும் பேய் தான். கால் இல்லாததுனால அது பேய். பேய்க்கு கால் இல்லைன்னு சொல்லுவோமா இல்லையா? அதனால கால் இல்லாத, கால் என்னது? தேருக்கு கால்னு என்னது? சக்கரம். சக்கரம் இல்லாத தேர், சக்கரம் இல்லாத தேர் பேய் தேர். அதை இயல்பு போல இயற்பித்தாய் விரைந்து மறையும் தன்மையாய நிலையாமல் உடையதால். அது தெரிதல், அது நிலை மாறிட்டே இருக்கா இல்லையா? அதனால அது கொஞ்ச நேரத்தில் அப்படியே மெலிசாகி காணாமையும் போயிடும். எனவே அந்த பேய் தேர்வின் இயல்பித்தாய் கழிவது, விரைந்து படிப்படியாக மறைந்து கழிவது என்று அறிந்து, என்று
அறிந்து என்று அறிந்து நானது கழிவது என்று அறிந்துனா அது எப்படி நானுமா பாசக்கூட்டம் அந்த கருவிகளும் அந்த கருவிகளை கொண்டு நமக்கு ஏற்படுகிற அறிவும் அந்த அறிவினால் அறியப்படும் பொருள் இதெல்லாம் இன்னும் நிலையில்லாதது அப்படின்றது. அதனால எல்லாமே அழிதன் மாலையது. அது ஒத்த தன்மை என்பது அழிதன் மாலையது. அழிதன் மாலை எதுன்னு அழிகிற தன்மை உடையது அப்படின்னு அர்த்தம். தமிழ் கருத்துன சொல்றது. எனவே அதனால என்னமா அதான் சொல்லியாச்சுட்டாங்க அழிகிற தன்மை. அதனால அதாவது அழிபொருள் என்று உணர்ந்து இதெல்லாம் அறிபொருள். அந்த அறிவு அழியக்கூடியது, அந்த விடயம் அழியக்கூடியது, கருவியும் அழியக்கூடியது என்று உணர்ந்து அதனின் நீங்கவே என்று அறிந்து நீங்கவே இருக்கலாரியா. அழிபொருள் என்று அறிந்து இதெல்லாம் அழிபொருள் அருளும் தன்மை உடையது என்று உணர்ந்து அதனின் நீங்குதல். இங்க நீங்கவே, எனவே இங்க பற்று நீங்க காரணத்தான். நீங்கவேங்கிறது என்னது? பற்று நீங்க காரணத்தான். காரணம் அப்படி பற்று, அதுல இருந்த பற்று. ஏன்னா அதுதான் நாமளும் முதல்ல பற்றி இருந்தோம், கருவிகளே நாமளும் இருந்தோம். அப்போ அந்த பற்று நீங்க காரணத்தான் அப்பதிஞானம். அப்பதிஞானம் வந்து ஆன்மாவுக்குரிய இயல்பான ஞானம். ஆன்மாவுக்குரிய இயல்பான ஞானம். அப்பதிஞானம் பிறவி துயராகிய ஆகிய அப்படின்னா செயற்கை. பிறவி செயற்கை, துயரம் செயற்கை. இரண்டு செயற்கை. பிறவி செயற்கை, அது துன்பமும் செயற்கை தான். அதெல்லாம் இந்த 21வது பாட்டில் வருதா இல்லையா? திருவருள் பயன். என்னம்மா அவ்வளோதான் சொன்னதே. இன்பும் துணை பொருள் என்று என்பது எவ்வாறு முடியல. சரி, அதனால அது சொல்லி பார்த்தா வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம். அதனால அந்த பதிஞானம் பிறவி துயராகிய அந்த செயற்கை வெப்பத்துக்கு, வெப்பம் என்பது துன்பம், துன்ப நோய்க்கு பிறவி துயராகிய வெப்பம். ஏன்னா அந்த முக்தி இன்பத்தை நிழல்னு சொல்றதுனால பிறவிய வெயில் சுழலார் துயர் வெயில் சுட்டிடும் போது யார் சொன்னா? அப்பர் சாமி சொல்றாரு. எனவே அந்த வெப்பத்துக்கு, துன்ப நோய்க்கு குளிர்ந்த நிழலாய், இந்த வெப்பத்துக்கு குளிர்ந்த நிழலாய், இன்பம் முதலாய் படிமுறையில் வெளிப்பட்டு, அது வெளிப்படும். எப்படி வரும்? படிப்படியாக வெளிப்படும். படிமுறையில் வெளிப்பட்டு நான் புலப்பட்டு விளங்கும் நானது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதிஞானம் வந்து வெளிப்பட்டு விளங்கும் போது சிறக்கும்.
வெளிப்பட்டு சிறக்கும். அஞ்ஞானம், அஞ்ஞானங்கிறது இம்முறையில் காரண காரியங்களான் காரண காரியத்தான். அது அந்த பற்று நீங்கவே சொன்னோமா இல்லையா, அந்த பற்று நீங்க காரணத்தால இது வெளிப்பட்டது. இது காரண காரியம். விளக்குதாமா? விளங்கிய புலப்பட்ட ஞானத்தான், அந்த சாதனத்தான், நேயத்தை ஞான சாத்தியத்தை கண்ட அனுபவமாய் பெற்ற காட்சிங்கிறது பயனாகிய சிவஞான கண். சரியாமைன்னா நீங்காமை. பொருட்டுன்னு அந்த நிமித்தம், நீங்காமை நிமித்தம். அப்பொருள் பயக்கும். அப்பொருள் அந்த பயனை பயக்கும்னா நிகழ்விக்கும். அந்த பயனை நிகழ்விக்கும். எந்த பயனை? எந்த பயனை நிகழ்விக்கும்? ஆமாம், அந்த பதிஞான வெளிப்படுதலாகிய பயன். குளிர்ந்த நிழலாக, குளிர்ச்சிங்கிறது அந்த இன்பம், சிவப்பிரபை. அந்த பொருள் பயக்கும் சிறுபஞ்செழுத்து, அந்த பயனை நிகழ்விக்கின்ற சிறுபஞ்செழுத்து. உபாயமான சாதனை. அவ்விதிப்படி சூத்திரத்தின் உடம்போடு புணர்த்தி உராய்த்துணை சேர்த்து என பாசம் முருக தன்னிடலாம் பதி என புணர்த்தி சொன்னாரா இல்லையா? என அந்த விதிப்படி, அந்த விதிங்கிறது சூத்திரத்தில் உடம்போடு புணர்த்தி சொன்னக்கூடிய உராய்த்துணை சேர்த்து பாச ஒருவிய காரணத்தால் தன்னிடலாகிய பதிஞானம் வெளிப்பட்டது என்பதை அறிந்து கணிக்கப்படும். ஞான பூஜை செய்யப்படும் என்றவாறு தான் இதை முடிஞ்சிருக்கோ. அதுக்கப்புறம் வருவீங்க போல அப்படின்னு முதல் அதிகாரம் அப்படி சொல்லிட்டு வருவீங்க. நீங்க முதல் அதிகாரம் சொல்லாம பேர் இங்கே அச்சேரி பண்ணிட்டோமா? சரி, இப்ப புரிஞ்சுதா? நாளைக்கு வந்து வரும்போது லேசா பார்த்து